Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. வாழ்க்கையில சில விஷயங்கள் உண்மையில்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன துணியை கேப் மாதிரி கட்டிக்கிட்டாலே போதும், நம்ம மனசுல நம்ம ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சுப்போம். ஆனா இந்த கற்பனையான குழந்தைத்தனமான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையுடைய ரொம்ப முக்கியமான தருணங்கள்ல பெருசா உதவி பண்ணும். இந்த விஷயத்த நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின படம் தான் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஈஃப், அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட். குழந்தை பருவத்துல நாம கற்பனையா உருவாக்குற இந்த கேரக்டர்ஸ் தான் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு ஈஃப்னு பேர் வச்சிருக்காங்க. சரி வாங்க படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. இந்த சின்ன பொண்ணோட பேர் தான் பே. தன்னுடைய அப்பா அம்மா பாட்டின்னு ரொம்ப கியூட்டான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கா. ஆர்ட்டு கிராஃப்ட்னு எப்பவும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பா. அதீத கற்பனை சக்தி இருக்கக்கூடிய ரொம்பவும் திறமையான ஒரு பொண்ணு. பொதுவா எல்லா குழந்தைங்களும் அம்மா சொல்ற கதையை கேட்டுதான் தூங்குவாங்க இல்லையா? ஆனா பே வீட்ல அப்படியே ஆப்போசிட். அவளுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி பே சொல்ற கதைகளை தான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விரும்பி கேட்பாங்க. அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு, கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவாங்க. இருந்தாலும் தினமும் பே சொல்ற கதைகளை கேட்டு தன்னுடைய இறுதி நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் இறந்து போனாங்க. பேவுடைய கதைகள் அவங்களுக்கு ஏன் பிடிக்கும்னு தெரியாது, ஆனா அந்த கதைகள் மூலமா பே தனக்குத்தானே கதை சொல்லிக்கிட்டா இல்லையா, அதுதான் முக்கியங்கிற விஷயம் பேவுக்கு சில வருஷங்கள் கழிச்சுதான் புரிஞ்சுது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போன பே சில வருஷங்கள் கழிச்சு இப்பதான் மறுபடியும் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கா. நிறைய படிக்கட்டுகள் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட எந்த விஷயங்களுமே மாறல, எல்லாமே இவ கடைசியா பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு. பாட்டியோட பழைய போட்டோ, அப்பா அம்மா கூட இவ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன போட்டோன்னு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. பே நல்லா படம் வரைவாங்கிறதுனால இவளுக்காக புது பிரஷஸ் புது கலர்ஸ்னு பாட்டி நிறைய விஷயங்களை வாங்கி வச்சிருக்காங்க. போன தடவை இந்த வீட்டுல இருந்தப்ப அவ வரைஞ்ச அத்தனை பெயிண்டிங்ஸையும் ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பேவோ எனக்கு இப்ப 12 வயசு ஆகுது, அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறா. சரின்னு பாட்டியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. அடுத்த ஷாட்டு பே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. விஷயம் என்னன்னா அவங்க அப்பா ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக இங்கதான் அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பார்க்க தான் வந்திருக்கா. ஆனா ரூமுக்கு வந்து பார்த்தா அவர் பெட்ல இல்ல. அவர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு புக்ல இவளுடைய டிராயிங்கை தான் புக் மார்க்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேவுடைய அப்பா ரொம்பவும் ஜாலியான ஒரு ஆளு, பெருசா எந்த விஷயத்துக்கும் அலட்டிக்கவே மாட்டாரு. ட்ரீட்மெண்ட்டுக்காக இவருக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு, அந்த ஸ்டிக்கையே ஒரு பொண்ணு மாதிரி டிசைன் பண்ணி ஜாலியா அது கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இவர் பண்ற இந்த காமெடியெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற நர்ஸ் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அந்த நர்ஸுக்கும் பேவுக்கும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பேவும் ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பேன், ஆனா இவ தான் லேட் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு பேவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பேவோ அப்பா நான் வளர்ந்துட்டேன், வாழ்க்கை எப்பவுமே ஜாலியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. உண்மைதான், இப்படி அம்மா அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல இப்ப நானும் அட்மிட் ஆயிருக்கிறது நினைச்சு நீ கவலைப்படுற. ஆனா அம்மாவுக்கு இருந்தது கேன்சர், அதனாலதான் இறந்தாங்க. எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை, சர்ஜரியிலே சரி பண்ணிடலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த பேவை இவர் தான் பேசியே சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி நீ இங்க வரணும்னு அவசியம் இல்ல, என்னை பத்தி கவலைப்படாத, வெளியில போ, ஜாலியா இரு, சின்ன வயசுல சொன்ன மாதிரியே மறுபடியும் எனக்கு கதை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த படத்தோட டைரக்டரும் இவர் தான். நைட்டு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய உருவம் நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. இவளும் வெளியில வந்து பாக்குறா, ஆனா அந்த மாதிரி யாரும் இல்ல. அப்ப எதேச்சியா இவளோட ரூம்ல இருக்கிற கபோர்டு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இவ போன தடவை பாட்டி வீட்டுக்கு வந்தப்ப செஞ்ச ஆர்ட் கிராஃப்ட்னு எல்லா விஷயங்களும் இருக்கு. கூடவே ஒரு ஹேண்டி கேமராவும் இருக்கு, ஆனா சார்ஜ் இல்லாதனால அது ஆன் ஆகல. சோ அதுக்கு சார்ஜர் வாங்கலான்னு இவ வெளியில கிளம்பும் போது மாடியில இருந்து வித்தியாசமான ஒரு உருவம் இவளை பார்த்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கேமராவுக்கான சார்ஜர் வாங்கிட்டு திரும்பி போறா. வீட்டுல இவளை ஃபாலோ பண்ண அதே உருவம் இப்ப ரோட்லயும் ஃபாலோ பண்ணுது. வீட்டுக்கிட்ட வந்ததும் பே அதை பார்த்துடுறா, ஆனா அது பேவை பார்த்ததும் பயந்து ஓட்டிடுது. ஐயோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே, ஆமா நம்ம எப்படி அவக்கனுக்கு தெரிஞ்சோம், ஆஹா ஃபாலோ பண்றாளேன்னு அந்த உருவம் பயந்துகிட்டே மாடி கூட்டிட்டு இருக்கு. பேவும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இவ வீட்டையும் தாண்டி டாப் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி போயிடுறா. அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டா, நான் பயந்து ஓடி வந்துட்டேன்னு அந்த பட்டாம்பூச்சி எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சரி சரி பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அவங்க பேசிட்டு இருக்கிறது பேவுக்கும் நல்லாவே கேக்குது. அதனால இவ அந்த வீட்டோட சாவி ஓட்ட வழியா உள்ள பாக்குறா. நான் கீழே இருக்கிற வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன், உங்க பொண்ணுகிட்ட நான் பேசலாமான்னு இவ கேக்குறா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவரு இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இவ பேசுற சத்தம் கேட்டு அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் அம்மா வெளியில வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அவங்கள பார்த்தது இவ பயந்து போய் கீழே வந்துடுறா. இவ வீட்டுக்கே திரும்பி வந்தா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேமராவுக்கு சார்ஜ் போடுறா.
மறுநாள் காலையில அப்பாவை பாக்குறதுக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இவ போற வழியில ஒரு சின்ன பையன் அவனே இவளை கூப்பிட்டு பேசுறான். இவன் பேரு பெஞ்சமின். அடிக்கடி கீழே விழுந்து இப்படிதான் கை கால்னு எல்லாத்தையும் உடைச்சுப்பான். டிவி வேற இங்க வேலை செய்யல, சோ ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் சும்மா போற இவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்கிட்ட பேசிட்டு அப்பா ரூமுக்கு வந்து பார்த்தா அவருடைய பெட்ல இருந்து ஜன்னல் வரைக்கும் துணியை கட்டி இறங்கி இருக்காரு. மனுஷன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டார் போல இருக்கு. ஆனா பே கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அமைதியா போய் கபோர்டு ஓபன் பண்றா. மனுஷன் அதுக்குள்ளதான் ஒழிச்சிட்டு இருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதான் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நைட்டு வீட்ல அந்த கேமராவில் இருக்கிற இவளுடைய சின்ன வயசு வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நேத்து மாதிரியே இன்னைக்கும் அதே சத்தம் கேக்குது. ஐயோ எவ்வளவு படிக்கட்டா. நேத்து அந்த பட்டர்ஃப்ளை பொண்ணு யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தா இல்லையா, அவரை கூப்பிட்டு வெளியில போயிட்டு இருக்கா. இவளும் அவங்கள ஃபாலோ பண்றா. பார்த்தா அவரு பக்கத்து தெருவுக்கு வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டோட மாடியில இருக்கிற ரூமுக்கு திருட்டுத்தனமா போயிட்டு இருக்காரு. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட பொம்மைங்க இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு அங்க தூங்கிட்டு இருக்கா. தரையில கால் வச்சே நடக்க முடியல, அந்த அளவுக்கு ரூம் முழுக்க ஏகப்பட்ட பொம்மைங்க கொட்டி இருக்கு. இவரு ப்ளூன்னு யாரோ ஒருத்தரை கூப்பிடுறாரு. பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து வயலட் கலர்ல பெருசா ஒரு உருவம் வருது. இதோட பேரு தான் ப்ளூ. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், வா போலான்னு இவர் கூப்பிடுறாரு. ஆனா ப்ளூவோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, அவ கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன், எனக்கான ஆளு இவ தான், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு பேசும்போதே ப்ளூவுக்கு தும்மல் வந்துருது. இவரும் அதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு, ஆனா அது தும்மிடுது. அந்த சத்தத்துல ரூம்ல இருந்த குழந்தை கண்ணு முழிச்சுக்கிறா. இருந்தாலும் ப்ளூ அவளோட கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த குழந்தை தூங்கினதும் இவர் வெளியில வராரு. அதை பே பாத்துறா. பே பார்த்ததை இவரும் பாத்துறாரு. அந்த பட்டாம்பூச்சி பொண்ணை பார்த்தது இவன் மயங்கியே விழுந்துடுறா. அடுத்த ஷாட்டு அந்த பட்டாம்பூச்சி பொண்ணோட வீட்டில் தான் கண் முழிச்சு பார்க்குறான். அதாவது அதே அபார்ட்மெண்ட்ல டாப் ஃப்ளோர்ல இருக்கிற வீட்டில். அங்கே ஒரு டேபிள்ல நிறைய குழந்தைங்களோட போட்டோஸ் இருக்கு. பக்கத்திலேயே பெருசா ப்ளூ நிற்கிறான். அவனை பார்த்ததும் இவன் மிரண்டு போயிடுறா. ஆனா ப்ளூ ரொம்பவும் சாஃப்டா இருக்கான், குழந்தைத்தனமா பேசுறான். அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நீ? பார்த்தா தெரியல. நான் தான் ப்ளூ. ஆனா நீ பர்பிளா தானே இருக்க. இல்ல அவனுக்கு கலர் தெரியாது, அதான் இப்படி பேர் வச்சிட்டான். யாருக்கு? ப்ளூ அவளை பயமுறுத்தாத, அவ சாப்பிட்டாளான்னு கூட தெரியல. முதல்ல அவளை இங்க உட்கார வை, எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லலாம். அதாவது இந்த பட்டாம்பூச்சி பொண்ணோட பேரு பிளாசம். இந்த பிளாசம் ப்ளூ இவங்க ரெண்டு பேருமே இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களுடைய கற்பனையில உருவான ஒரு கற்பனை கதாபாத்திரம். இவங்களை எந்த குழந்தை உருவாக்குச்சோ அந்த குழந்தைங்களோட கண்களுக்கு மட்டும்தான் அவங்க தெரிவாங்க. ஆனா இப்ப இவங்க பேவோட கண்களுக்கும் தெரியறது. இவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு, பேவுக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவங்களை உருவாக்குன குழந்தைங்க வளர்ந்துட்டதுனால இவங்களை மறந்துட்டாங்க. சோ இவங்க சும்மா சுத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இவரும் ஹெல்ப் பண்றாரு. அதனாலதான் நிறைய குழந்தைங்க போட்டோஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ப்ளூவை உருவாக்குன குழந்தை இப்ப பெருசா வளர்ந்துட்டான், அதனால ப்ளூவை மறந்துட்டான். சோ ப்ளூ வேற ஒரு குழந்தைகிட்ட போலான்னு முடிவு பண்ணி தான் பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த குழந்தை வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, வேற யாரு கண்ணுக்குமே இவன் தெரியவே இல்லை. சொல்ல போனா இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஈவ்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஈவ்ஸ் இருக்காங்க. என்ன உருவாக்குனவனே என்ன மறந்துட்டான், அவன் வளர்ந்துட்டான், அதனால அவன் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ப்ளூ அழவே ஆரம்பிச்சிடறா. சரி அழாதன்னு பிளாசம் தான் அவனை சமாதானப்படுத்துறா. சோ இவர் பேரு கால். சின்ன வயசுல நீ இந்த வீட்டுல இருக்கும் போதே நான் உன்னை பாத்திருக்கேன்னு சொல்றாரு. சரி பேசினது போதும், லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு இவர் ஹார்ஷா சொல்றாரு. கால் பார்த்து பேசி இவ ஒரு குழந்தைன்னு ப்ளூ சொல்றான். நான் ஒன்னும் குழந்தை இல்லை, இப்ப வளர்ந்துட்டேன்னு பே சொல்றா. ஓ அப்படியா, சரி கிளம்புன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறாரு. மறுநாள் காலையில அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்புறா. பாட்டி சமையல்ல சொதப்பிடுறாங்க. பரவாயில்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லி சாப்பிடாமலே கிளம்பிடுறா. ஹாஸ்பிட்டல்ல அந்த குட்டி பையன் பெஞ்சமினோட பெட்ல அவன் இல்ல, அவனுடைய பொம்மைகள் மட்டும்தான் இருக்கு. சரி நான் அவனுக்காக பொக்கேல இருந்து ஒரு பூவை வச்சுட்டு போறா. ரிசப்ஷன்ல கேண்டீன் எங்க இருக்குன்னு விசாரிச்சு அந்த பக்கம் போனா ப்ளூ அங்கதான் இருக்கான். இவனை பார்த்ததும் மறைஞ்சுக்கிறான். இவனும் அவனை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ப்ளூ லாண்ட்ரிக்கு துணி எடுத்துட்டு போற வண்டியில போய் மறைஞ்சுக்கிறான். ஆனா அவனுடைய தும்மலே அவனை காட்டி கொடுத்துருது. பே அந்த வண்டியை தனியா தள்ளிட்டு போய் உள்ள மறைஞ்சிருந்த ப்ளூவை கண்டுபிடிச்சிடறான். ப்ளூ ஓ ஹே நீ எங்க இங்க, நான் உன்னை பார்க்கவே இல்லையேன்னு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு என் காலே மறுத்து போச்சு, இந்த வண்டியில இருந்து என்ன வெளியில எடுத்து விடுன்னு கேக்குறான். நீங்க என்ன பண்றன்னு ரெண்டு பேரும் மாத்தி கேட்டுக்கிறாங்க. ப்ளூ ஒரு ஈஃப்ங்கிறதுனால அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், அவனை பத்தி பிரச்சனையே இல்ல. ஆனா பேவை பார்த்தா தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ரூமுக்கு திரும்பி வந்த பெஞ்சமின் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அவனை சமாளிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. ஆமா யார் நீ? இல்ல நீ ஏதாவது மிருகமா இல்ல என்ன? எனக்கே தெரியல, இங்க என்னதான் நடக்குது, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு இவ கேக்குறா. பே நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு, உன் கண்ணுக்கு மட்டும்தான் ஈஃபான நாங்க எல்லாருமே தெரியும். எல்லாருமேனா எத்தனை பேரு? இல்ல வேண்டாம் அதை சொல்லாத.
இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு பே கேட்குறா. ரொம்ப சிம்பிள். எங்களை உருவாக்குனவங்க எங்களை மறந்துட்டாங்க, எங்களுக்கு புது குழந்தைங்க வேணும், அவங்கள கண்டுபிடிக்க நீ ஹெல்ப் பண்ணு. அங்க மெமரி லேன் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை திறந்தா அதுக்குள்ள ஏகப்பட்ட ஈப்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. நான் இவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றா. ஆனா கேல் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னு மறுக்கிறாரு. நேத்தே நான் கவனிச்சேன், புது குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா என்னால அது முடியும், ஏன்னா நானே ஒரு குழந்தை தான் சொல்றா. வழக்கமா தான் வளர்ந்துட்டேன்னு சொல்றவ இப்பதான் முதல் முறையா தான் ஒரு குழந்தை தான் ஒத்துக்கிறா. அடுத்த ஷாட் 2 பேரும் ட்ரெயின் ஏறி எங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ சொல்ல, எனக்கு வேற வழி இல்ல, அவங்க என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. ஈப்ஸ் எல்லாம் எப்ப இருந்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு கேக்குறா. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் அவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு இவர் சொல்றாரு. தீம் பார்க் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. பே இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன், என் அம்மா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றா. அங்க இருக்கிற ஒரு ராட்னத்துக்குள்ள ஒரு ரகசிய பாதை இருக்கு. அது வழியா போனா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய இடம் இருக்கு. அங்க இருக்கிற ஃபெசிலிட்டில ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரூம்ஸ்லயும் ரொம்ப வித்தியாசமான நிறைய ஈப்ஸ் இருக்காங்க. அங்க ஒரு ரூம்ல சில ஈப்ஸ் ஒன்னா சேர்ந்து அவங்கள உருவாக்குன குழந்தைங்க அவங்கள மறந்து போயிட்டதுனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நம்மள மறக்கிறது இயற்கைதான்னு ஒரு சிலர் அதை ஏத்துக்கவும் செய்யறாங்க. ஆனா ஒரு சிலர் அதை ஏத்துக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. பக்கத்து ரூம்ல ஒரு வுட்மேன் இன்னும் சில கேரக்டர்ஸ் கூட ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. கேல் அவர்கிட்ட வந்து நான் லூயிஸை பார்க்கணும்னு கேட்க, லூயிஸ் எங்க இருப்பாருன்னு அவரும் சொல்லி அனுப்புறாரு. ஆப்பிளா இருக்கிற ஒரு ஈஃப் பக்கத்துல இருக்கிற ஒரு பெயிண்டிங்கே கடிச்சு வச்சிருக்கு. இவங்க போயிட்டு இருக்க வழியில திடீர்னு ஒரு ஸ்பை ஈஃப் வந்து இவங்களை பயன்படுத்துது. கேல் திடீர்னு தடுக்கி விட கீத்துன்னு ஒருத்தர் திட்டுறாரு. அந்த கீத்து ஒரு இன்விசிபிள் ஈஃப், அதனாலதான் தடுக்கி விழுந்திருக்காரு. அடுத்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வராங்க. அங்க ஒரு ஜெல்லி பீன், பனானா, பிளாசம் மாதிரியே இன்னொருத்தர்னு இன்னும் சில ஈப்ஸும் இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு ஒரு வழியா இவங்க யாரை தேடி வந்தாங்களோ அவரை பாக்குறாங்க. இவர் தான் லூயிஸ். லூயிஸுக்கு 93 வயசாகுது. இந்த இடத்த ஆரம்பிச்சதே அவர் தான். கேல் உனக்கு இந்த இடத்த சுத்தி காமிச்சானா, இந்த இடத்த பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு இவளும் கிண்டலா பேசுறா. இனிமே உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் இவரே பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கேல் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. உண்மையிலேயே கேல் இவ்வளவு சிடுமூஞ்செல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல இவன் ஒரு கிளவுனா தான் இருந்தான். உன்ன மாதிரி குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறது தான் இவன் வேலையே. சரிதான், என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் கிளம்புறேன். பே கேல்வின் கொஞ்சம் டயர்டா இருக்கா, அவ்வளவுதான். ஓ மனசுல இந்த இடம் எப்படி இருக்கணும்னு நினைச்சியோ அந்த மாதிரி மாத்தி காட்டு. அதை செய்ய ஓ மனசுல சின்னதா கற்பனை பண்ணாலே போதும். சோ பே கற்பனை பண்ண அந்த மொத்த இடத்துலயும் பலவித மாற்றங்கள் நடக்குது. அங்க இருக்கிற எல்லா ரூம்ஸும் ஒரே மாதிரி இல்லாம அதுல இருக்கிற ஈப்ஸோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு விதமா மாற்றா. உதாரணத்துக்கு ப்ளூவோட ரூம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கரி செட்டப்ல இருக்கு. ஒரு ஸ்பேஸ் பாய் ஈஃபோட ரூம்ல மொத்த ஸ்பேஸுமே இருக்கு. இப்படியே அங்க இருக்கிற எல்லா ஈப்ஸோட ரூமுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. அங்க இருந்து ஸ்விம்மிங் பூலும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லா ஈப்ஸும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. எதேச்சியா அந்த நீச்சல் குளத்துல விழுந்த கேல்வின் வெளியில வந்து பார்த்தா அது ஒரு ஓபன் ஸ்பேஸ் பீச்சா இருக்கு. அந்த பீச்சும் இந்த வுட்மேன் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருந்த அந்த பெயிண்டிங் தான். சோ அந்த பெயிண்டிங் குள்ள இருந்தே வெளியில வராரு. அடுத்து ஒரு ஈஃபோட ரூம்குள்ள போறாரு. அங்க ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. பே உட்பட இருக்கிற எல்லா ஈப்ஸும் அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவரையும் உள்ள இழுத்து போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கால்வின் சிரிக்கவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் மட்டும் அந்த தீம் பார்க்ல இருந்தே வெளியில வராங்க. மறுநாள் காலையில பே ஒரு நோட் புக்கு சில பென்ஸ் எடுத்துக்கிட்டு 2 பொக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு வரான். பெஞ்சமின் டேபிள்ல ஒரு பொம்மையை வைக்கிறான். அடுத்து அப்பா ரூமுக்கு வந்தா அப்பா இன்னைக்காவது கதை சொல்லுவியான்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறா. திரும்பி போகும்போது வழக்கம் போல பெஞ்சமினை பாக்குறா. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு அவங்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிறா. அவனும் சரி குட் லக், நல்லா பண்ணுன்னு சொல்லி அனுப்புறான். அது சரி, உனக்கு இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்றான். அப்படி ஒருத்தர் வேணுமான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான்.
ஸோ பே ரீசெண்டா மீட் பண்ண அந்த பெஞ்சமினுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவங்கிட்ட பேசினதை வச்சு அவனுடைய ஹாபிஸ் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கா. அதன்படி எந்த ஈஃபை அவனுக்கு கொடுக்கலான்னு செலக்ட் பண்ண போறா. ஸோ பே, கால்வின், லூயிஸ் இவங்க 3 பேரும் இருக்கிற எல்லா ஈஃப்ஸையும் ஒவ்வொரு ஈஃப்ஸா தனித்தனியா இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க உருவாக்கப்பட்ட காரணம், அவங்கள உருவாக்குன குழந்தைங்க யாருங்கிற எல்லா டீடைல்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிறா. Philadelphia. DeKalb, Illinois. Mostly Radio Shack. Might as well move us to them. Sometimes multiple shows. Look, You know, the hardest part for me was maybe bedtime. Even if they don't admit it. And why? அவங்கள பெஞ்சமினுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா. பே ரொம்பவும் நம்பிக்கையோட தான் ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து பெஞ்சமினுக்கு காட்டுறா. ஆனா பெஞ்சமின் கண்ணுக்கு யாருமே தெரியல. All right, that's it. I got this. I can find anyone. Anywhere! just gonna shoot straight. In the beginning, I thought. And I just want to say thanks for doing this. என்ன உருவாக்குனவனுக்கு கிராய்சன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் அப்பா அம்மா ஒரு பேக்கரி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமலே நிறைய எடுத்து சாப்பிடுவான். Okay, you saw. Okay. கடைசியா ப்ளூவை கூட்டிட்டு வரா. ஆனா ப்ளூவும் இவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. கவலைப்படாத, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நீ இருக்கியேன்னு பெஞ்சமின் சொல்றான். ப்ளூவை மறுபடியும் இவங்க தீம் பார்க்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. பே அவ முயற்சி பண்ண முதல் குழந்தைக்கே ஒரு ஈஃபை கொடுக்க முடியலையேன்னு ரொம்பவும் கஷ்டப்படுறா. லூயிஸ் கிட்ட வந்து பேசுறா. இவ்வளவு நேரமும் நீங்க புது குழந்தையை தேடி தான் போறீங்க. ஆனா உண்மையிலேயே இவங்களை உருவாக்குனவங்களுக்கு தான் இவங்களுடைய தேவை இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க தான் வளர்ந்துட்டாங்களேன்னு கேக்குறா. எல்லா குழந்தைக்குமே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். நம்ம நேசிக்கிற விஷயங்களை கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம ஆழ் மனசுல புதைஞ்சு இருக்கிற அந்த நினைவுகளை வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு எனக்கு இந்த அழகான கடற்கரை காத்தும் இங்க நடந்து போற மக்களோட காலடி சத்தமும் கேட்டா போதும். நான் கண்ணை மூடுனா எனக்கு எல்லாமே. சோ இப்ப லூயிஸ் கற்பனை பண்ண அந்த மொத்த தீம் பார்க்கும் அவர் மனசுல இருக்கிற மாதிரி மாறி அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய ஈவ்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் லூயிஸ் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு. அதே நேரம் வீடியோ கேமரால இருந்த பழைய வீடியோவை அப்பாவும் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நர்ஸ் வந்து நாளைக்கு தான் உங்க ஆபரேஷன், சீக்கிரம் படுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நைட்டு பே அவங்க பாட்டி கிட்ட நீங்க சின்ன வயசா இருக்கும்போது என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேட்கறா. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பேலே டான்சர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா டான்சரா தான் இருந்தேன். உன் தாத்தாவுக்கு அது நல்லாவே தெரியும்னு சொல்லி சின்ன வயசுல இவங்க டான்ஸ் ஆன ஒரு போட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. இப்ப யோசிச்சா கூட இவங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த தியேட்டர், ஆடியன்ஸ், லைட்ஸ், மியூசிக்னு எல்லாமே ஞாபகம் வரதா சொல்றாங்க. வயசானதாலையும் ஹைட்டா வளர்ந்ததாலையும் தான் டான்ஸை விட வேண்டியதா போச்சுன்னு கஷ்டப்பட்டாலும் டான்ஸ் மேல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இன்னமும் குறையவே இல்லை. பே பாட்டியோட அந்த பழைய போட்டோல பிளாசம் இருக்கிறத பாக்குறா. உடனே மாடியில இருக்கிற கால்வின் வீட்டுக்கு வந்து பிளாசம் கிட்ட என் பாட்டியோட ஈஃப் நீதான்னு ரொம்ப ஆர்வமா சொல்றா. ஆனா அந்த விஷயம் இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாம பிளாசம் இவங்க பாட்டி கூடவே சேர்ந்து பேப்பர் படிச்சிருக்கா, டிவி பார்த்திருக்கா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. இருந்தாலும் அவங்க பாட்டி கண்ணுக்கு பிளாசம் தெரியவே இல்லை. அப்பதான் பேவுக்கு லூயிஸ் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. பாட்டிக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் முடிவு பண்றா. பிளாசம கூட்டிக்கிட்டு இவ வீட்டுக்கே திரும்பி வந்து ஒரு பழைய சாங் ரெக்கார்டை பிளே பண்ணி விடுறா. அந்த சத்தம் கேட்டு பாட்டி வெளியில வந்தது இவங்க 2 பேருமே மறைச்சுக்கிறாங்க. பாட்டி அந்த பாட்டை நிறுத்தலான்னு போனாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்கறதுனால ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மியூசிக்கும் ஜன்னலுக்கு வெளியில இருந்து வர்ற பெரிய பெரிய லைட்ஸோட வெளிச்சமும் இவங்களை ஒரு தியேட்டர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. பழைய நினைவுகளோட ரொம்பவும் ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. பாட்டியுடைய பழைய நினைவுகள் வெளியில வந்ததுனால பிளாசம் ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு ரக்கைகளும் முளைக்குது. பாட்டி கூடவே சேர்ந்து அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த கால்வின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இதே மாதிரியே மத்த ஈஃப்களையும் அவங்கள உருவாக்குன குழந்தைங்க கிட்டேயே மறுபடியும் சேர்த்துற முடியுங்கிற புது நம்பிக்கையும் வருது. மறுநாள் காலையில ஸ்பை ஈஃப் பேவோட வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகுது. அந்த ஃபைல்ல ப்ளூ ஈஃபை உருவாக்குன குழந்தை யாரு, அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற டீடைல்ஸ் இருக்கு. சோ இவங்க 3 பேரும் கிளம்பி அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. ப்ளூ ஈஃபை உருவாக்குன இவரோட பேரு ஜெரிமி. ஜெரிமிக்கு கண்டிப்பா என்ன ஞாபகமே இருக்காது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சுத்தமா நம்பிக்கையே இல்லாம தான் ப்ளூ வந்துட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ஜெரிமியை பார்த்ததும் ப்ளூ ரொம்பவும் சந்தோஷப்படுறான். நம்பிக்கையே இல்லாம வந்தவ சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்வமாயிடுறான். ஜெரிமி வேலை விஷயமா ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணுங்கிறதுனால ரொம்பவும் பதட்டமா இருக்காரு. அவர் ஒரு காஃபியை வாங்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக பாத்ரூம் போயிருக்காரு. ப்ளூவை உள்ள போக சொன்னா அவன் பயப்படுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பே உள்ள போயிடுறா. இதனால கொஞ்ச நேரத்திலேயே ப்ளூவும் உள்ள வந்துடுறான். ஜெரிமி அந்த ப்ரொபோசலை தான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு.
ப்ளூ ஜெரிமியை டச் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் தும்மல் வந்துடுது. அந்த சத்தத்துல ஜெரிமி பதறி போயிடுறாரு. காஃபி எல்லாம் மேல கொட்டிடுது. ஒரே சொதப்பல் ஆயிடுது. ஜெரிமி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வெளியில வந்த ப்ளூ, நான் பயங்கரமா சொதப்பிட்டேன், நான் உங்க கணக்கெல்லாம் தெரியறனா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கனான்னு ஏதோ உளறிட்டு இருக்கா. ஜெரிமியும் ப்ளூவும் ரொம்ப பக்கத்துல இருந்தாங்க. அப்ப கூட இது வேலை செய்யலையேன்னு பே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் எதையாவது சாப்பிட்டாகணும்னு ப்ளூ சொல்லும்போது தான் பேவுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குது. ஜெரிமி இப்ப அவர் ப்ரப்போசலை சப்மிட் பண்ண வேண்டிய அந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணியே இவங்க 3 பேரும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. பே கையில ஒரு பார்சலும் வச்சிருக்கா. ரிசப்ஷன்ல இருக்கவங்க என்ன விஷயம்னு விசாரிக்க, நான் ஒரு டெலிவரி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜெரிமி கண்ணில் படுற மாதிரியே இவளும் அதே ரிசப்ஷன்ல வெயிட் பண்றா. ஜெரிமியோட பேரண்ட்ஸ் ஒரு பேக்கரி வச்சிருந்தாங்கன்னு ப்ளூ ஏற்கனவே சொல்லியிருந்தான் இல்லையா. சோ பே ஒரு பேக்கரிக்கு போய் கிராய்சன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். பேக்கரி வாசனை வந்ததுமே பதட்டமா இருந்த ஜெரிமி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. பே அதை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறா. இவ எதிர்பார்த்தபடியே ஜெரிமிக்கு பழைய நினைவுகள் வருது. ரொம்பவும் நம்பிக்கையா ஃபீல் பண்றாரு. இதனால ப்ளூ இப்ப ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். ப்ளூ அவரை தொடலான்னு போகும்போது அவரை கூப்பிடுறாங்க. இதனால கவனம் கலையுது. ப்ளூ ஜொலிக்கிறதும் நின்று போயிடுது. ப்ரப்போசலை சப்மிட் பண்ண வேண்டிய டோர் கிட்ட போனதும் ஜெரிமி மறுபடியும் பதட்டமாயிடுறாரு. ஆனா இந்த தடவை ப்ளூ முழு நம்பிக்கையோட அவரை தொடறான். இவனால அவரை தொடவும் முடியுது. ப்ளூவால அந்த குட்டி பையன் ஜெரிமியை ஃபீல் பண்ண முடியுது. ஜெரிமி அவருடைய பதட்டமெல்லாம் குறைஞ்சு ரொம்பவும் நார்மல் ஆகுறாரு. புது நம்பிக்கையோட உள்ள போறாரு. இத்தனை வருஷங்கள் கழிச்சு ஜெரிமி கூட ஒன்னு சேர முடிஞ்சதுனால ப்ளூ ரொம்பவும் சந்தோஷப்படுறான். பேவை பாசமா கட்டி பிடிச்சுக்கிறான். ரிசப்ஷன்ல இருந்து பாக்குறவங்களுக்கு பே ஏதோ வித்தியாசமா நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரும் தீம் பார்க்குக்கே திரும்ப வராங்க. லூயிஸ் உட்பட அங்க இருக்கிற எல்லா ஈப்ஸுமே இதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. நீ இதை செஞ்சுட்டான்னு கேல்வின் பாராட்ட, நாம தான் இதை செஞ்சோம், நாம ஒரு டீம்னு பே சொல்றா. ரொம்ப வருஷங்களா சிரிக்க தெரியாத மாதிரி இருந்தவர் இப்பதான் கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வராரு. பே கூட விளையாடவும் செய்யறாரு. வீட்டுக்கு திரும்பி வந்தா பாட்டி ரொம்பவும் பதட்டமா இருக்காங்க. அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு தெளிவா தெரியல, நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்றாங்க. பயந்து போன பே கேல்வின் வீட்டுக்கு வந்து, எனக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்கு, ஏற்கனவே இதே மாதிரி தான் நான் அம்மாவை இழந்தேன், இப்ப அப்பாவை பார்த்து என்ன சொல்றதுன்னு கேக்குறா. எப்பவும் சொல்ற மாதிரி நீ அவருக்கு ஒரு கதை சொல்லுன்னு கேல்வின் சொல்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தா பேவுக்காக எல்லா ஈப்ஸும் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்ததும் நர்ஸ் இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. பே அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இது ஒரு சின்ன பொண்ணோட கதை. அவ ரொம்பவும் சோகமா இருந்தா, கவலையா இருந்தா. எப்பவுமே அவளுக்கு துணையா ஒருத்தர் இருந்தாரு, ரொம்பவும் மேஜிக்கான ஒரு ஆளு. தான் வளர்ந்துட்டதா நினைச்சு அவரை விட்டு விலகி போக நினைச்சாலும் அந்த பொண்ணை அவர் விடவே இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, அவர் கூட இருக்கதா அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, பாதுகாப்பா ஃபீல் பண்ணா. அப்ப உங்களுக்கு புரியுதா, நான் இன்னும் சின்ன குழந்தை தான், நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி உடஞ்சு அழுதுறான். கதை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அப்பா சொல்றாரு. சோ அப்பாவுக்கு எதுவும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. இவ ரொம்ப சந்தோஷமா வெளியில வந்து பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறா. பார்த்தா அங்க எந்த ஒரு ஈஃப்மே இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் கேல்வின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறா. ஆனா கதவு திறக்கவே இல்லை. சத்தம் கேட்டு வெளியில வந்த அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் அம்மா, இந்த வீட்டுல யாருமே இல்லையன்னு சொல்றாங்க. இல்ல, என் ஃப்ரெண்டு உள்ளதான் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி இருக்கேன்னு இவ சொல்ல, அவங்க வீட்டையே திறந்து காட்டுறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்லை, இந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. மறுநாள் அடுத்த லீவுக்கு நம்ம இங்க திரும்ப வரலான்னு சொல்லி அப்பா பேவை கூட்டிட்டு கிளம்புறாரு. பே நடந்த விஷயங்களையே யோசிச்சு பாக்குறா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு எந்த ஐடியாவும் இல்லை. கார்டு கீழே பேகை வைக்கும் போது இவளுடைய பழைய டிராயிங்ஸ் இருக்கிற அந்த பாக்ஸ் கீழே விழுந்துது. அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது அந்த தீம் பார்க்குக்கு முன்னாடி அப்பா அம்மா கூட இவ இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கா. பார்த்தா பக்கத்திலேயே கேல்வின்னு ஒரு கிளவுனையும் வரைஞ்சி வச்சிருக்கான். ஸோ இவ்வளவு நாளா இவ கூடவே இருந்து இவ்வளவும் செஞ்ச அந்த கேல்வினே ஒரு ஈஃப் தான், அதுவும் இவ தான் அவரை உருவாக்கியிருக்கா. இந்த விஷயங்கள் புரிஞ்சது இவ மறுபடியும் மாடியில இருக்கிற கேல்வினோட வீட்டுக்கு வரா. நான் உங்களை மறந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் வளர்ந்துட்டேன்னு நினைச்சு நீங்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எனக்கு எப்பவுமே தேவை. அதுலயும் குறிப்பா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம். முன்னாடி லூயிஸ் சொல்லி கொடுத்த மாதிரி கண்ணை மூடி மனசார யோசிக்கிறேன். கேல்வினும் மற்ற எல்லா ஈஃபும் மறுபடியும் இவ கண்ணுக்கு தெரியுறாங்க. கேல்வினை இவ எப்படி உருவாக்குனாலோ அதே ஒரிஜினல் கெட்டப்ல வந்திருக்காரு. தேவுக்கு கேல்வினோட நினைவுகள் வந்ததுனால இப்ப கேல்வின் சொல்லிக்கிறாரு. இந்த மொத்த படத்திலையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கேல்வின் பப்ளிக்ல இருக்கும்போது கூட அவரை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரும் ஒரு ஈஃப் தான். கேல்வின் பே உருவாக்குன ஈஃப் தாங்கிற விஷயத்தையும் 2-3 இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதையும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன மாதிரியே மத்தவங்க கண்ணுக்கும் அவங்களுடைய ஈஃப் தெரிஞ்சா நல்லா இருக்கும்லன்னு பே யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அவ யோசிச்சபடியே பாட்டியால இப்ப பிளாசம பார்க்க முடியுது. இந்த கதையில வந்த எல்லா கேரக்டருக்குமே அவங்களுடைய ஈஃப் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இந்த படத்தையே முடிக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருக்கவருக்கு ஸ்பை ஈஃப், ஜெரிமி வந்த கம்பெனி ரிசப்ஷன்ல ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஈஃப் தான் இந்த யூனிகார்ன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இருந்தாங்க இல்லையா,
அவங்களும் அவங்களுடைய ஈஃபை நேர்ல பாக்குறாங்க. இந்த எல்லா ஈஃப்ஸையும் கேல்வின் தான் அவங்கள உருவாக்குனவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறாரு. பார்த்தா பெஞ்சமினோட ஈஃப் அவன மாதிரியே அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்கு. வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா எதேச்சா கீழே விழுந்ததும் ஹாய் கீத்துன்னு சொல்றாரு. சோ அந்த இன்விசிபிள் ஈஃப் அப்பா உருவாக்குனதுதான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.